பாஜகவுடனான தொகுதி பங்கீட்டில் நேற்று கையெழுத்திடாத நிலையில் தற்போது ஓபிஎஸ் தன்னுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் எழும்பூரில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தொகுதி உடன்பாடு தொடர்பாக முக்கிய முடிவு எட்டப்படலாம் என்று தெரிகிறது. தொடர்பான விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ், தற்போது ஓபிஎஸ் உடைய நிலை என்ன? ஏன் தொகுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடல? எந்த இடத்துல அவருக்கு முரண்பட்டு நிற்கிறாரு? மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் ராமநாதபுரம் பகுதியில் எப்படியாவது கேட்டு பெற வேண்டும் என்று ஒரு முனைப்புடன் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இருந்து வருவதாகவே தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், இந்த அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பாக அமைக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. முதலில் மூத்த நிர்வாகிகள் அவர்களுக்குள் ஆலோசனை நடத்தினார்கள். பின்னர் மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி ஓ பன்னீர்செல்வத்திற்கு எத்தனை இடங்களில் போட்டியிடுவது, அதே போல எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பதை முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக வந்து தங்களது கருத்துக்களை கூறலாம் என்று அழைத்திருக்கிறார்கள். அதன்படியாக இங்கே அருகில் இருக்கக்கூடிய இந்த அறையிலேயே ஒவ்வொரு மாவட்டத்தின் நிர்வாகிகளையும் அழைத்து தனித்தனியாக கருத்துக்களை கேட்டு வருகிறார் ஓ பன்னீர்செல்வம். அதன் அடிப்படையில் ஒரு முடிவானது எட்டப்பட இருக்கிறது. 3 முறை பேச்சுவார்த்தையே பாஜகவுடன் நடந்திருக்கிறது. 3 முறை நடந்த பேச்சுவார்த்தையில் 5 தொகுதிகள் வரை அவருக்கு ஒதுக்கலாம் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் தற்போது இந்த ஒரு தொகுதிக்கான பிரச்சனை இருந்து வருகிறது. தஞ்சாவூரும் அவர்களை கேட்பதாக சொல்லப்படுகிறது. இறுதி முடிவு இன்னும் வரை எட்டப்படவில்லை. அதற்கான இறுதி முடிவை ஓ பன்னீர்செல்வம் எடுப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கட்சி நிர்வாகிகள் அவர்களது கருத்துக்களை என்னவாக சொல்ல இருக்கிறார்கள் என்பதை கேட்டு அறிவதற்காக தற்போது அந்த முடிவானது பேசுவதற்காக தற்போது இங்கே அழைத்து ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக அந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது தொடர்பாக தன்னுடைய இறுதிக்கட்ட ஆலோசனையை நிர்வாகிகளுடன் மேற்கொண்டு வருகிறார்.